வணக்கம். நான் அனிதா சுரேஷ் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல சரியான மழை. இன்னைக்குன்ட்டு இல்லைங்க. ஒரு 10 நாளாவே எங்க ஊர்ல செம்ம மழை. போதும் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு மழை பேஞ்சு தள்ளிட்டே இருக்கு. எதுக்கு தான் இப்படி மழை வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மழைய வெறுக்கிற அளவுக்கு மழை பெஞ்சிருச்சுங்க. வெளிய வரவே முடியல. நம்ம வீட்ட ஒட்டி தோப்பு இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப குளிரு. எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஒரு சில்னஸாவே இருக்கு. ஏதோ ஊட்டி, கொடைக்கானல்ல இருக்க ஒரு ஃபீல வந்து இந்த மழை எங்களுக்கு குடுத்துருச்சு. அவ்ளோ மழை பேஞ்சிட்டுருக்கு. வெளியும் ரொம்ப ரொம்ப நசநசன்னு இருக்கு. ஆனாலும் இந்த மழையில என்ன வெளிய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பாப்பா ஒரே அடம். ஸ்கூல்ல வந்து ஏதோ கண்காட்சிக்கு ஏதோ டிக்கெட் குடுத்துருக்காங்களாமா. அதங்காட்டிக்கு என்ன கூட்டிட்டே போயாகணும்னு சொல்லிட்டு பாப்பா அவங்க அப்பாட்ட கேட்கவும், அவங்க அப்பாவும் சரி புள்ள ஆசைப்பட்டுட்டாளே அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சரி வா போலான்னு சொல்லிட்டு மழையில வெளிய போலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஜி இங்கே கோட்டாம்பட்டியில பொள்ளாச்சியில கேகேஜி மண்டபத்தில போட்டிருந்தாங்க. அவதார் ஷோ அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கேம் அந்த மாரி இருக்க மாரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்க தான் ஃபர்ஸ்ட்டு போனோம். அங்க பெருசா வந்து பாப்பாக்கு விளையாடுறக்கு எதுவுமே இல்லைன்னா, இருந்துச்சு. பட் மழை வந்தங்காட்டிக்கு எதுலயுமே அவ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவதார் வேர்ல்டு மட்டும் பார்த்துட்டு வந்தா. அங்க போனதுமே பாப்பா பயங்கரமா பயந்துட்டா. அவங்க போட்டிருந்த அந்த மேக்கப் எல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரின் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ கடல் கன்னி, ஃபிஷ்ஷு அப்புறம் நெறையா தூரி இந்த மாரியெல்லாம் ஃபுட் ஸ்டால் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க தான் போனோம். அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணுனா. என்ன அப்டின்னா, வீட்டுக்குள்ள என்னையே சுத்தி சுத்தி இருந்த பாப்பா, எதுனாலும் என்கிட்ட கேட்குற பாப்பா, வெளிய போனா மட்டும் என்ன சுத்தமா அவ என்ன சொல்றது கண்டுக்கிறதே இல்ல. அவங்க அப்பா கைய போம்போது புடிச்சா அப்டின்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கண்டுக்குவா. அந்த அளவுக்கு அவங்க அப்பா கூட ரொம்ப பாண்டிங் வெளிய போனா. அந்த கைய எப்பவுமே விடுறதில்ல. இப்ப நம்ம கூட தான் பேசிட்டு வருவா. அவங்க அப்பா கார் பார்க்கிங்லாம் பண்ணிட்டு வரும்போது நம்ம கூட இருப்பா. அவங்க அப்பா வந்ததும் அந்த கைய தள்ளி விட்டுட்டு, அவங்க அப்பா கைய தான் பிடிப்பா. அது ஏன் அப்டின்னே தெரியல. பொண்ணுங்கனாலே மோஸ்ட்லி அப்பா கூட தான் பாண்டிங்கா இருக்கணுமா என்ன? அப்படிங்கிற பெரிய டவுட் எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஏன் அம்மா கூடயும் பாண்டிங்கா இருக்கலாமே! இருக்கிறாங்க. பட் ஆனாலும் வந்து இவ வந்து ரொம்ப பண்றா. வெளிய போனா என்ன கண்டுக்கிறதே இல்ல. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம். அனிதா சுரேஷ் என் கூட. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.